ஈவன் டூயிங் திங்ஸ் கரெக்ட்லி பட் ஐ கான்ட் கெட் ரிசல்ட்ஸ். அதாவது நான் ஒரு விஷயம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ரிசல்ட்ஸ் இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து குவிட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பீப்புள் ப்ராப்பரா அவங்களோட ஒர்க்குக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டே இருப்பாங்க. வச்சு அது ஜிம் போறதா இருக்கலாம், ஒர்க் அவுட்டா இருக்கலாம், இல்லை அவங்க ஒர்க்குக்காக இருக்கலாம், படிக்கிறது, கரியர்னு இப்படி எல்லா விஷயத்துலயும் இருக்கலாம். ப்ராப்பரா தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பெருசா ரிசல்ட் இல்லாம ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஒயிட் கிரே ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து என்னதான் வந்து நீங்க ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் பெருசா இருக்கவே இருக்காது. ஜிம்ல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கூட பெருசா ரிசல்ட்ஸ் இருக்கவே இருக்காது. உங்க பாடி எப்பவும் போல அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி லெட்ஸே வந்து இப்போ இதே மாதிரி பிஸ்னஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு கரியருக்காகவோ நீங்க வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ரிசல்ட்ஸ் பெருசா இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு குவிட்டிங் ஃபேஸ். ஓகே, மோஸ்ட் மென் ப்ராபப்ளி இந்த இடத்துல குவிட் பண்ணிடுவாங்க. பட் இந்த சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மென்டலி ஃபிட்டா இருக்கிறீங்க, மேஸ்குலினிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த சேனல் பாக்குறீங்க, நான் பர்சனலி பிலீவ் பண்றேன். ஸோ அப்படிங்கும்போது மோஸ்ட் 90% ஆஃப் த மென் இந்த மாதிரியான சும்மா எடிட்டே இல்லாத ஒரு வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு 10% ஆஃப் த மென் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி, ஐ மீன் எனக்கு நாலேஜ் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க, தவிர எடிட்டிங்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக பார்க்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ ஆல்ரெடி யூ ஆர் கம்மிங் டு த 10% வந்துட்டீங்க. தென் அங்கேருந்து 1% மூவ் ஆன் ஆகுறது தான் இந்த கிரே ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ த திங், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் உண்மையா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வி இருங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நான் என்னதான் விஷயங்கள் பண்ணாலும், என்ன என்னோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சுக்கிட்டாலும், ஒரு சில இடங்கள்ல நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவேன். லெட்ஸே நேத்து கூட திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு 2-3 வாரமா நான் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்கல. பட் நேத்து எனக்கு தோணுச்சு, நான் வந்து எடுத்தேன். என்னோட ஸ்லீப் சைக்கிள் லேட் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் காலையில நான் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அந்த ஒர்க்கை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன். த திங், எஸ், நான் ஒரு இடத்துல லேக் ஆனேன், இதை நான் ஒத்துப்பேன். ஆமா, நான் ஒரு இடத்துல சரியில்லை. பட் த திங், எல்லா டேஸுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டா எல்லா டேஸுமே ஒரே, ப்ராப்ளி நான் வந்து ஒரு சில நேரத்துல இந்த மாதிரிதான், இந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரியா நான் ஏதாவது ஒரு ஃபுட் வந்து எடுத்துப்பேன். அது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லாம இருக்கேன். பட் த திங், ஒரு லீடரா, ஆஸ் அ லீடரா நிறைய பேரை ஃபாலோ பண்றோம், நிறைய பேரை நம்ம லீட் பண்றோம் அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லி ஸ்டேட் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல, கரெக்ட்? ஸோ அப்போ டே பை டே ஒரு நாள் வந்து உங்களோட டிசிப்ளின் வந்து ஃபுல்லா இந்த ஆரோ குறிக்குள்ள இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோ குறி கம்மியாகும். தென் அடுத்த நாள் திரும்பி ஹை ஆகும், திரும்பி அடுத்த நாள் ஆரோ குறி கம்மியாகும். பட் த திங், அது அப்படியே நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மொமெண்டமா பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மொமெண்டமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. லட்சே நான் வந்து ஜங்க் ஃபுட் ஒரு நாள் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் சாப்பிடணுங்கிறது அர்த்தம் கிடையாது. த திங், நான் குவிட் பண்ணும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்களும் அதை சேர்ந்து குவிட் பண்ணுங்க. பிகாஸ் த ஜேர்னி இஸ் டு செல்ஃப் க்ரோயிங் ஆர் செல்ஃப், ரைட்? ஸோ த திங் இங்க என்னன்னா, நீங்க மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மென் மாதிரி பாதிலேயே ஓகே ஃபைன் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல விட்டுட்டு போயிடாதீங்க. பிகாஸ் ஏன் நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு போவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணங்கள் எல்லாமே ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். இந்த திங், ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கிறது தப்புன்னு இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனையோ, ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கொடுக்கும். ஜஸ்ட் மொமெண்ட். ஸோ ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கிறது தப்பு கிடையாது. பட் த திங், எப்பவுமே ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. யூ ஜஸ்ட் நீட் டு செக் அவுட் த ஆக்ஷன்ஸ், ரைட்? இப்போ காலைல எந்திரிக்கிறீங்க, மெடிடேஷன் வந்து டெய்லியுமே பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ டெய்லியுமே மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஒரு 2 months 3 months 4 months 5 months நீங்க தொடர்ந்து பண்ண ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்க மேல உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பேட் ஹேபிட்ஸ் குவிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களை அறியாமலே, ரைட்? ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேட் ஹேபிட்டை சூஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி குவிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா மற்ற ஹேபிட்ஸும் சேர்ந்து குவிட் ஆகும். பட் நீங்க எல்லாத்தையுமே குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ த திங் விச் இஸ், நான் ரீசெண்ட் டைம்ல த மவுண்டனியஸ் வியூ அப்படிங்கிற புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற இந்த புக்கை நான் சேர்த்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மவுண்டனியஸ் வியூ அப்படிங்கிற புக்ல வந்து நான் சம்டைம்ஸ் டவுனா ஃபீல் பண்ணுவேன். நான் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்ப அந்த புக் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ஒர்க் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு செடி மாதிரி. ஓகே, அதுக்கு மேல வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த கல் வந்து செடியை வளர விடாம பண்ணுது. பட் த திங், அதுக்கு கிடைக்க வேண்டிய சன்லைட் அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த செடி என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லுக்கு அடியில வளர ஆரம்பிக்குது. தென் அது பெரிய மரமா வளர ஆரம்பிக்கும் போது இந்த கல்லையே அந்த செடிகள் வந்து புரட்டி போட்டு. இந்த மாதிரி தான் நம்மளோட ஹேபிட்ஸும். இட் வாஸ் சோ இன்ஸ்பைரிங் மீ பிகாஸ் நான் ரொம்ப டவுனா இருந்தேன். ரொம்ப டவுனா இந்த சென்ஸ், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஒரு மென்டாலிட்டி வரும்னா, குவிட் பண்ணிடலாம் வேண்டாம். பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஹியூமன் பீங், ரைட்? நான் இப்பதான் மேஸ்குலினிட்டி, இந்த மென்டல் ஃபிட்னஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால, ஐ மீன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கனால எனக்குமே இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். குவிட் பண்ணிடலாம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஏன் அப்படின்னு. பட் த திங், அது நம்மள சாஃப்டா மாத்திரும். ஒன்ஸ் நம்ம சாஃப்டான ஒரு பையனா, சாஃப்டான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இருக்கிற, ஹஸ்பண்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு பையனா நான் மாறிட்டேன் அப்படின்னா, நான் அதுக்கப்புறமேட்டு வரப்போற ப்ராப்ளம்ஸை என் லைஃப்ல என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப கியூட்டா, ஸ்வீட்டா, ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது என்னால எமோஷனலி ஸ்டேபிளா இருக்க முடியும். முதல் விஷயம், நிறைய பேர் என்னை சீட் பண்ணாங்க, என்னை ஏமாத்துறாங்க. லெட்ஸே அது எல்லாத்துக்கும் நான் அவங்கள காரணம் சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க காரணம் நானா மட்டும்தான் இருப்பேன். பிகாஸ் நான் என்ன ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல, என்ன மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியல. அண்ட் ஸோ த திங், நான் படிச்சுட்டு இருந்த புக்ஸ்ல ரொம்ப பிடிச்ச புக்கா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹவு டு இன்ஃபுளுன்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக். பட் ஆனா இப்போ அந்த புக்கை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த புக் சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிகாஸ் லைஃப்ல எல்லாருமே நம்மளால அட்ராக்ட் பண்ணிட முடியாது. அண்ட் ஸோ அட் த சேம் டைம், லெட்ஸே மேக்ஸிமம் ஆஃப் டைம் பசங்கனால என்ன மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கியூட் பாயா இருக்கணும். இப்படிதான் என்னோட மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் த திங், அது அது ராங். ஓகே, ஸோ அதை நம்ம பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இந்த சாஃப்ட் பாய் கேட்டகரியில இருந்துகிட்டு ஓகே ஃபைன், ஒரு நாள் பரவாயில்ல, ரெஸ்ட் கொடுப்போம், இப்படி இருந்தீங்க அப்படின்னா, இட் வில் கிவ்ஸ் யூ a huge number of lots. லெட்ஸ் சே இப்போதான் ரீசெண்ட் டைம்ல நான் வந்து சாட் ஜிபிடி கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தேன். லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 30 minutes to 1 hour ஆஃப் கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்றேன் ஆன்லைன்ல என்டர்டைன்மெண்ட் ரீதியா, இது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது, சாட் ஜிபிடி சொன்ன விஷயம், இட் வில் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட். இன்டென்ஷனலா இல்ல, அன்இன்டென்ஷனலா இது ஏதோ ஒரு வகையில ஒன்னு வந்து பாதிக்கும். சாட் ஜிபிடி இட்ஸ் அ மிஷின், இட்ஸ் அ ஏஐ, அது சொல்லுது ப்ராப்பர்லி. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, we just need to quit something, right? இன்னைக்கு நான் நேத்து நைட் என்னோட ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பரா இல்லாதனால, ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்ல நான் தூங்காதனால, ப்ராப்பரான ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணாதனால மார்னிங் எனக்கு சீக்கிரம் முழிப்பு, 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. ஐ ஜஸ்ட் மேட் அ சம் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட். லெட்ஸ் சே கோர்ஸ் அண்ட் பிடிஎஃப் கோர்சஸ் வந்து நான் மேக் பண்ண ஒரு 30 to 45 பேஜஸ், 33 பேஜஸ் கிட்ட மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாஸ்குலினிட்டி, இந்த 1% மேன் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் லெட்ஸ் சே 33 பேஜஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்குலினிட்டினா என்ன, டிசிப்ளின்னா என்ன, எப்படி வந்து ஒரு மென்டலி ஃபிட்டுக்கும் மாஸ்குலினிட்டிக்கும் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் என்ன, இதை எப்படி நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணும்போது என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கலான சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு பிடிஎஃப் கோர்ஸா நான் மேக் பண்ணியிருக்கேன். கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், போயிட்டு ஜஸ்ட் அதுல நீங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கு கீழே பேமெண்ட் லிங்க் இருக்கும், அதையும் நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் அண்ட் வாட்ஸ்அப்புக்கும் அந்த பிடிஎஃப் வந்து டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். வித்தின் அ டேக்குள்ள நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ த திங் விச் இஸ் இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் வந்து ஒரு 5 hours முந்தா நேத்து ஓகே, ஒரு 6 to 7 hours நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மேபி இது இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலனாலும், நாளைக்கு இந்த வீடியோ ப்ளோன் அப் ஆச்சு, இல்லை என்னோட சேனல் ஏதோ ஒரு வீடியோ ப்ளோன் அப் ஆச்சு அப்படின்னா, அது எனக்கு இந்த ஒரு பிடிஎஃப்கான ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், ரைட்? ஸோ இதுதான் ROI அப்படிங்கிறது. ஸோ 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, 20% ஆஃப் த ஒர்க்ல நம்ம பயங்கரமான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டல் எனர்ஜியை கொடுக்கும்போது, ஸோ அப்போ அந்த 20% ஆஃப் த மென்டல் எனர்ஜி உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க கொடுக்கணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்போ உங்களோட சீசன் என்ன, வாட் இஸ் யோர் சீசன்?
இப்ப லெட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பிசினஸ் பில்ட் பண்ணுங்கிறது என்னோட சீசன். இங்க இருந்து இன்னொரு 3 months 4 months கழிச்சு பாடி பில்டிங் அப்படிங்கிறது என்னோட சீசன். ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ என்ன சீசன்ல இருக்கீங்க, லெட்ஸ் எனக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்காக நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் உங்களோட சீசன். நீங்க அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணணும். பாடி பில்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பட் த திங் அங்க போய் புஷ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அங்க போய் நீங்க வந்து உங்களோட வில் பவரை காட்டிட்டு இருக்க கூடாது. உங்களோட வில் பவர் கொண்டு வந்து மென்டல் எனர்ஜி கொண்டு வந்து எங்க புஷ் பண்ணணும் அப்படின்னா எங்க உங்களுக்கு காட்டணும் அந்த இடத்துல காட்டணும். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தென் நீங்க அந்த விஷயத்துல சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்துல கோ ஆன் பண்ணலாம். பட் அதுக்காக நான் வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாதீங்க, சோஷியலைஸ் ஆகாதீங்க நான் சொல்ல மாட்டேன். இது இருக்கணும். பட் உங்களோட ஹையர் அமௌண்ட் ஆஃப் ROI எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த 20% ஆஃப் த ஒர்க்ல மட்டும்தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க மென்டலி ஸ்டேபிளா இல்லாம குவிட் பண்ணிடுவாங்க. ஓகே, குவிட் பண்றதை விட அந்த பழைய ஹேபிட்ஸ் வந்து அப்பதான் அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனா அந்த பழைய ஹேபிட்ஸை விட்டுவிட்டு நான் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, வேற விஷயம் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ்ல இருந்து அந்த பிசினஸ், இந்த இதுல இருந்து அந்த இது, இந்த இதுல இருந்து அந்த இது, இப்படி நிறைய தப்பு நான் பண்ணிருக்கேன் என் லைஃப்ல. பட் த திங், இந்த தப்பு நீங்க பண்ணாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃபேஸை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யூ சி சம்டைம்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், அந்த இடத்துல பண்ண முடியாம இருக்கும். அப்படிங்கும் போது அதை நீங்க பண்ணுங்க, ஓகே. பட் த திங், நீங்க வந்து அதை விட்டுட்டு இல்ல பழைய ஹேபிட்ஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதனால புது ஹேபிட்ஸ் நான் பண்ண போறேன்னு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நிறைய பேர் சொல்ற விஷயமே இந்த பிளான் A, பிளான் B, பிளான் C இந்த மாதிரி வச்சுக்காங்க. பிளான் A ஸ்டிக் ஆகுங்க, பிளான் B, பிளான் C தேவையே கிடையாது லைஃப்ல. தோக்குறவன் தான் பிளான் B, பிளான் C வச்சுப்பான். அப்ப இவ்வளவு நாள் நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க் எதுக்கு? இது பேர் ஸ்மார்ட்னஸ் கிடையாது, இது பேர் பயந்துட்டு விட்டுட்டு போறது. Don't have a plan B and plan C, just have a plan A. அவ்வளவுதான். ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. அந்த பிளான்ல நான் கோத்ரூ பண்ண போறேன், நான் தோக்குறேன், கத்துக்கிறேன், திரும்பி நான் வந்து எந்திரிச்சு ஓடுறேன். இந்த மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எங்க போனாலும் யூ வில் சர்வைவ், யூ வில் ஏர்ன் அ லாட், யூ வில் சர்வைவ் அ லாட். அண்ட் ஸோ சர்வைவ் மட்டும் கிடையாது, யூ வில் ரீச் அ மாஸ்டர் லெவல் ஆன் திஸ் ஸ்பெசிபிக் திங். பட் இது பிளான் A, அது பிளான் B. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் அது பண்ணுவேன். இப்படி போனீங்கன்னா இட் வில் won't ஒர்க். அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு வந்து கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம போயிடும். மேபி நீங்க அப்படி பண்றதுன்னா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் திங், நீங்க இந்த பாய் சைக்காலஜில இருந்து மென் சைக்காலஜிக்கு மாறணும், மேன் சைக்காலஜிக்கு மாறணும், சும்மா சாஃப்ட் பாயா இருக்கேன், எனக்கு எல்லாருமே என்ன டிச் பண்ணிட்டாங்க, என் லைஃபுமே எனக்கு ரொம்ப ஃபக்டப்பா இருக்குன்னா யூ ஜஸ்ட் நீட் டு பி கெட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப் ஆஸ் அ ஸ்ட்ராங் மேன், ரைட்? What I follow, which is one more rep, just one more rep, அவ்வளவுதான். இப்போ லெட்ஸ் சே மார்னிங் வந்து எனக்கு ஸ்குவாட்ஸ், வாக்கிங் லஞ்சஸ், உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. வாக்கிங் லஞ்சஸ் வந்து நம்ம 2 சைட்லயுமே வந்து தம்புல ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 அடி 15 அடி ஒரு 10 அடி நடக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜிம்ல வந்து ஒரு 10 அடி கிட்ட வந்து 10-15 அடி கிட்ட வந்து ஒரு இது இருக்கும். அதுல 1 2 போயிட்டு வந்தாதான் ஒரு செட்டு. என்னால வந்து 2வது செட், என்னால ஒரு செட்ல செகண்ட் அந்த பேக் வரேன் இல்லையா, அது என்னால பண்ண முடியல. டயர்ட் ஆயிட்டேன், ஃபெட்டப் ஆயிட்டேன், என்னால முடியவே இல்லை. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, கொஞ்சம் தூரம் நான் வந்துட்டேன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் அந்த இடத்துல நிக்கிறேன். நின்றுட்டு எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், எல்லா இடத்துலயுமே தோத்து போயிடுவியாடா அப்படின்ட்டு. தென் அப்படின்னு ஒரு பிரீத் இன் பண்ணிட்டு முடியலனாலும் பரவாயில்லன்னு புஷ் பண்ணேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் மை பொட்டன்ஷியல். என்னோட பொட்டன்ஷியலை நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் அந்த PDF மேக் பண்றதுக்கு, அந்த PDF சொன்னேன் இல்லையா, செல் பண்றேன், கீழே லிங்க் இருக்குன்னு, அதுக்கு ஒர்க் பண்ணும் போதும் இப்படிதான் எனக்கு புஷ் பண்ணேன். நான் இதுக்கு புஷ் பண்றேன். இப்போ நான் வந்து உட்காந்து மணி வந்து 8:44 ஒர்க் பண்றேன், இதுக்குமே என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி என்னோட பொட்டன்ஷியல் இவ்வளவுதான் கிடையாது, எனக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குங்கிறத நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் லைஃப்ல. நான் எடுத்தோடனே பண்றேன் நான் சொல்ல, ஒரு விஷயத்துலயும் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் சொல்றேன், புரியுதா? ஸோ த திங், நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல இருந்து ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, அடிச்சு நவுத்திக்கிட்டே இருங்க. யாருக்காகவும் நீங்க வந்து ஓகே ஃபைன் எனக்கு இது வரலன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. எவனோ ஒருத்தருக்கு வந்து நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குது, எவனோ ஒருத்தருக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா அவனால முடியும் போது ஏன் உங்களால முடியாது? இந்த மென்டாலிட்டிக்கு வாங்க. அவனால முடியுது, என்னால முடியல, இந்த மென்டாலிட்டியில இருக்காதீங்க. ஓகே, ஐ கான் டூ அப்படிங்கிறத விட ஹீ கேன் டூ, சோ ஐ ஆல்சோ கேன் டூ, இந்த மென்டாலிட்டிக்கு வாங்க. இந்த எல்லாருமே சொல்ற மாதிரி 100ல 1% தான் இப்படி ஆக முடியும். அந்த 1% எப்படி ஆகுறாங்க அதை கவனிங்க, அதை ஃபைன் பண்ணுங்க.
அது உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, அந்த 1% இருக்க பீப்புள் எப்படி மாறுவாங்க, எப்படி அவங்க கன்சிஸ்டண்டா மாறுறாங்க அப்படின்னா மென்டாலிட்டி, அவங்களோட அந்த பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்றாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஒருத்தன் பணக்காரனா இருக்கா, அவன் கெட்டவன் அப்படிங்கிறத விட அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான், அவன் சூப்பரா வந்திருக்கான், அவன் திறமை மூலியமா வந்திருக்காங்கிறது தான் பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்றது. புரியுதா? அந்த படத்துல இந்த மாதிரி காட்டுறதுலாம் உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, அதெல்லாம் நம்பாதீங்க, சுத்த பொய். நான் என்னோட ஃபேமஸான ஒரு ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், அவரோட படத்தை முன்னாடி பார்த்து அப்படியே செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனா நேத்து நான் என்னோட சேனல் இது டிவியில ஓடிட்டு இருந்துச்சு, அப்ப பார்த்தேன் எனக்கு அந்த பெர்செப்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர், என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர். பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாமே சேஞ்சுட்டா இருக்கும். ஓகே, சோ அதனால நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. பண்ணிட்டு இருக்க விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான், இந்த ஃபேஸ்ல குவிட் பண்ணிட்டு போறதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1% மேன், த 1% மேன், ரீபில்ட் யுவர் மேஸ்குலினிட்டி, ரீபில்ட் யுவர் டிசிப்ளின் அப்படிங்கிறது மென்டல் ஃபிட்னஸ். இதை பத்தி டீடைல்டான 33 pages ஆஃப் ஒரு புக்னே கூட நம்ம வச்சுக்கலாம். கீழே லிங்க் இருக்கு, அதுல நீங்க போயிட்டு உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமெயிலுக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டுக்குமே வந்து சேரும். அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி படிங்க, கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். Because my life has been changed a lot, I think so. I think so கிடையாது, I may definitely say my life changed a lot because of those things, right? So என்னோட பெய்ட் கம்யூனிட்டி மென்டல் ஃபிட்னஸ் ட்ரைப், மேஸ்குலினிட்டி ட்ரைப் இருக்கு. ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ மினி கோர்சஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த பிடிஎஃப் கூட அங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதோட லிங்க்கும் கீழே இருக்கு, போய் அதுலேயுமே நீங்கள் வந்து உங்களோட இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆடுவீங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ஸை மேபி அந்த பிடிஎஃபை வாங்குற ஒரு 10 பேருக்கு, ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு ஒன் ஆன்லைன் கோச்சிங் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஒரு செஷன் மட்டும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching my video.